students. Unit 14 Transportation in Plants and Circulation in Animals. அதில் இப்போ we are going to see the root pressure. ப்ரீவியஸ் கிளாஸில் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அது வரையும் முடிச்சிருந்தேன். இப்போ 14.6 ரூட் ப்ரெஷர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, லிசன் டு த லெசன். As mineral ions from the soil are actively transported into the xylem tissue of the root, water moves along and increase the pressure inside the xylem. இப்போ மினரல் அயன்ஸ் வந்து சாயிலேருந்து வரும்போது ரொம்ப ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகும் எங்கள் xylem டிஷ்யூவில். ஸோ தட் அதனால என்ன ஆகும்னு கேட்டேன்னா ரூட்டில் ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். இந்த ப்ரெஷருக்கு பேர் ரூட் ப்ரெஷர். இந்த ரூட் ப்ரெஷர் தான் வாட்டரை வந்து புஷ்அப் பண்ணி என்ன செய்யுது, ஸ்டெம்முக்கு மற்ற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கும் கொண்டு போகுது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரீடிங். As mineral ions from the soil are actively transported into the xylem tissue of the root, water moves along and increases the pressure inside the xylem. This pressure is called root pressure and it is responsible for pushing water upward to some extent. Next 14.7 Uptake of minerals. இப்போ இந்த மினரல்ஸ் சாயிலில் இருந்த மினரல்ஸ் ரூட்டுக்குள்ளே வந்துடுச்சு. திரும்ப எப்படி அந்த மினரல்ஸ் வந்து மேலே போகுது, அதாவது எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி போகுது. பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். பிளான்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து தன்னோட நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு சாயிலை நம்பி தான் இருக்குது. சாயிலில் இருக்கிற மினரல்ஸை எடுத்துக்கிட்டு தான் அது என்ன பண்ணும், ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும். ஆல் மினரல்ஸ் cannot be passively absorbed by roots. Two factors account for this. Minerals are present in soil as charged particles. One thing என்னன்னா மினரல்ஸ் வந்து சாயிலில் என்ன கண்டிஷன் இருக்குன்னா சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸாக இருக்குது. சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றது என்னென்னா அயன். ஸோ இது வந்து என்ன செய்ய முடியாதுன்னா செல் மெம்ப்ரேனால் கிராஸ் பண்ணி போக முடியாது. இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் அயன்ஸ் வந்து செல் மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி போக முடியாது. Next factor, the concentration of minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. Second என்னன்னா the மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் சாயிலில் எப்போவுமே லோயராக இருக்கும். மினரல்ஸ் ரூட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இந்த ரூட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் சாயிலில் லோவாக இருக்கும். தேர்ஃபோர் most materials enter through the root by active absorption. ஸோ ரூட்டுக்குள்ளே மினரல்ஸ் போகிறது ஆக்டிவ் அப்சர்ப்ஷன் மூலமாக தான் உள்ளே போக முடியும். This needs energy in the form of ATP. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் அப்சர்ப்ஷனுக்கு கண்டிப்பாக எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி எந்த ஃபார்மில் பிளான்ட்டில் இருக்குன்னா ஏடிபி ஃபார்மில் இருக்குது. ஏடிபி அப்படின்னா என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றது. Then it is transported to all parts of by transpiration pull. ஸோ அங்கேருந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக என்ன செய்யுது, உனக்கு அந்த அயன்ஸ் வந்து xylem வழியாக எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ ஐம் ரீடிங் அகெயின். Plants depend on minerals from the soil for its nutritional requirements. All minerals cannot be passively absorbed by the roots. Two factors account for this. Minerals are present in the soil as charged particles, that is ions, that cannot move across the cell membrane. Second, the concentration of the minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. Therefore, most minerals enter to the root by active absorption through the cytoplasm of the epidermal cells. This needs energy in the form of ATP. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா அந்த எனர்ஜி வந்து ஏடிபி ஃபார்மில் இருக்கும். Then it is transported to all parts by transpiration pull. Next 14.8 Minerals are remobilized from older dying leaves to younger leaves. அதாவது மினரல்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து யங்கர் லீவ்ஸுக்கு அப்படி மூவ் ஆகி போகும். இந்த ஃபினாமினன் வந்து எதில் பார்க்கலாம்னா டெசிடுவஸ் பிளான்ஸில் பார்க்கலாம். டெசிடுவஸ் பிளான்ட்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆனுவலி என்ன பண்ணுன்னா அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து உதிர்ந்துடும், கீழே வந்து விழுந்துடும். அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் வந்து டெசிடுவஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறது. எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் ஆர் ஈஸிலி மொபைலைஸ்ட் while elements like calcium are not remobilized. இப்போ எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஓல்டர் டையிங் லீவ்ஸ்லேருந்து யங்கர் லீவ்ஸுக்கு போயிடும். பட் கால்சியம் ஆர் நாட் remobilized. Small amounts of materials exchange
take place between xylem and phloem. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டேன்னா xylemக்கும் phloemக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் 14.9 phloem transport. The food synthesized by the leaves are transported by phloem either to the area of the requirement or stored. என்ன மீனிங் இதுக்கு? The food synthesized by the leaves. Leaves ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு phloem தான் என்ன செய்யும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது வந்து எங்கே போகும்னா எங்கே ஃபுட்டு தேவைப்படுமோ அந்தந்த பார்ட்ஸுக்கு போகும். சம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து ஸ்டோர் அப் பண்ணி வச்சுக்கும். Phloem tissue is composed of sieve tubes which have sieve plates. Phloemோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா அதில் வந்து சீவ் டியூப்ஸ் இருக்கும். அந்த சீவ் டியூப்ஸ்லையும் சீவ் பிளேட்ஸ் இருக்கும். அந்த சீவ் பிளேட்ஸ்லையும் சின்ன சின்ன போஸ் வந்துருக்கும். அதுக்கு பேர் அந்த சீவ் பிளேட்ஸில் போஸ் இருக்கும். Phloem transport food from a source to a sink. The source is a part of the plant that synthesizes food. Phloem transport food. ஃபுட்டுன்றது இங்கே என்னென்னா சுக்ரோஸை மீன் பண்ணுது. Phloem transport food from a source to sink. Source அப்படின்றது leaf actually. Sinkன்னு சொல்றது wherever the food is required, all parts of the plant. The source is a part of the plant that synthesized food, that is the leaf, and sink is the part that needs or stores the food. But the source and sink may be reversed depending on season or plant needed. Since the source-sink relationship is variable, the direction of movement in the phloem can be upwards or downwards. இப்போ phloem வழியாக ஃபுட்டு மூவ் ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். இந்த phloem டிரான்ஸ்லோகேட் பண்ணுற ஃபுட்டானது அப்வர்ட் மூவ்மெண்ட் டைரக்ஷன்லையும் போகும், டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் போகும். திஸ் இஸ் கால் பை டைரக்ஷனல். பட் அதே சமயத்தில் xylem வழியாக போகிற தண்ணி வந்து ஒன்லி யூனிட் டைரக்ஷனல். அதாவது ரூட்ல இருந்து xylem வழியா வாட்டர் போச்சுன்னா திரும்ப கீழே எல்லாம் வராது. பட் லீவ் ப்ரிப்பேர் பண்ற அந்த ஃபுட்டு வந்து phloem வழியா டிரான்ஸ்லோகேட் ஆகுறது மேலேயும் போகும் கீழேயும் போகும். திஸ் இஸ் பை டைரக்ஷனல். இன் கான்ட்ராஸ்ட் த மூவ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூனிட் டைரக்ஷனல் இன் xylem. தட் இஸ் ஒன்லி அப்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் 14.12 பிளட். நம்ம பிளட்டை பத்தி இனி பார்க்க போறோம். Blood is the main circulatory medium in a human body. It is red colored fluid connective tissue. இந்த blood நம்ம என்ன சொல்லணும்னா connective tissue. Blood is the one of the connective tissue which is red in color. Components of blood. Bloodல என்னென்ன components இருக்கு? Componentsனா என்னென்ன இருக்கு அதுல. Components of blood. The blood consists of two main components, that is plasma and formed elements. The fluid plasma and the formed elements which are found suspended in the plasma. Components of the blood அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து பிளாஸ்மா, அது வந்து ஃப்ளூயிட் கண்டிஷனில் இருக்கும். இன்னொன்று வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதாவது பிளட் செல்ஸ். பிளாஸ்மா எப்படி இருக்கும்? பிளாஸ்மா இட் இஸ் ஸ்லைட்லி ஆல்கலைன் containing non-cellular substance which constitutes about 55% of the blood. It is slightly alkaline taste, containing non-cellular substance which constitute 55% of the blood. Organic substance like proteins, glucose, urea, enzymes, hormones, vitamins and minerals are present in the plasma. கேட்பாங்க பிளாஸ்மால என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, பிளாஸ்மால என்னென்ன இருக்கு? ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்ம்டு எலமெண்ட் ஆஃப் த பிளட். ஃபார்ம்டு எலமெண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டால் பிளட் செல்ஸ். ஆக்சுவலாக பிளட் செல்ஸ் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் பிளட் கார்பசெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Now formed elements of blood. Blood corpuscles are of three types. Three types of blood corpuscles இருக்கு. என்னென்னது? ரெட் blood corpuscles, that is RBC, இல்லைன்னா அது எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரெட் blood corpuscles or RBCலாம் வந்து லோயர் கிளாஸ் டேர்ம்ஸ் அது. ஸோ யூ லேர்ன் எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னே படிங்க அதை. ஸோ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளட்னா அதில் 3 கார்பசெல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து erythrocytes, second one white blood corpuscles or leukocytes, third one blood platelets or thrombocytes. So 3 blood corpuscles, they are erythrocytes, leukocytes, thrombocytes. Again I am telling you, erythrocytes, leukocytes, thrombocytes.
These are the formed elements of blood. Now, red blood corpuscles are otherwise called erythrocytes. They are the most abundant cells in the human body. Human bloodல abundantனா என்னது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கும் இந்த erythrocytes. RBCs are formed in the bone marrow. எங்க ஃபார்ம் ஆகுது நம்மளோட bone marrowல red blood corpuscles ஃபார்ம் ஆகுது. The RBCs impart red color due to the presence of respiratory pigment called hemoglobin. நம்மளோட blood வந்து ரெட்டா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய respiratory pigment. அந்த respiratory pigmentக்கு பேரு hemoglobin. Matured mammalian RBCs do not have cell organelles and nucleus. நல்ல மெச்சூர்டான மெமலியன் ஆர்பிசியில் செல் ஆர்கனல்ஸ் இருக்காது நியூக்ளியஸ் இருக்காது. தே ஆர் பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்ட். என்ன ஷேப்ல இருக்கும் பைகான்கேவா இருக்கும் டிஸ்க் ஷேப்ல இருக்கும். அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தா ஒன்லி 120 days தான். RBC is involved in the transport of oxygen from lungs to tissue. அண்டர்லைன் பண்ணிக்கோ. RBCயோட ஃபங்க்ஷன் என்னன்னா transport of oxygen from lungs to tissue. லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லா டிஷ்யூக்கும் கொடுக்கறதா இந்த ஆர்பிசியோட வேலை. ஆர்பிசினாலும் எரித்ரோசைட்ஸ்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அதர்வைஸ் கால் லியூகோசைட்ஸ். WBC are colorless. They do not have hemoglobin and are nucleated cells. RBCல நியூக்ளியஸ் இல்லை பட் WBCல என்ன இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு. It is found in the bone marrow, spleen, thymus, lymph nodes. எங்கெல்லாம் இருக்கும் இந்த WBC எங்கெல்லாம் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா bone marrow, spleen, thymus, lymph nodes. They are capable of amoeboid movement. அதுக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னா அமீபாய்டு மூவ்மெண்ட். அமீபாய்டு மூவ்மெண்ட்னா லைக் அமீபா லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அமீபா சிங்கிள் செல் ஆர்கானிசம் அது எப்படி மூவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த WBCயும் மூவ் பண்ணும். The white blood corpuscles can be grouped into two categories. இப்போ அந்த WBCயை என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு கேட்டகரியை பிரிக்கிறாங்க. ஒன்று கிரானுலோசைட்ஸ், நம்பர் 2 A granulocytes. So white blood corpuscles can be grouped into two categories. They are granulocytes, A granulocytes. Granulocytes அப்படின்னா என்ன? They contain granules in their cytoplasm. அதோட சைட்டோபிளாசம்ல கிரானியூல்ஸ்னு என்னது மைனூட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். They contain granules in their cytoplasm. Their nucleus is irregular or lobed. The granulocytes are of three types. The granulocytes மறுபடியும் என்ன செய்யறாங்க 3 types பிரிக்கிறாங்க. They are neutrophils, eosinophils, basophils. ஸோ கிரானுலோசைட்ஸை திரும்ப 3 types பிரிக்கிறாங்க. அது என்னது நம்பர் 1 நியூட்ரோஃபில்ஸ், நம்பர் 2 ஈசனோஃபில்ஸ், நம்பர் 3 பேசோஃபில்ஸ். சரி இப்போ நியூட்ரோஃபில்ஸ்னா என்ன? இப்போ நியூட்ரோஃபில்ஸ் அப்படியே 14.9ல் அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க அதை பாருங்க. நியூட்ரோஃபில்ஸ் அந்த டயக்ராமை கம்பேர் பண்ணி பாரு. தே ஆர் லார்ஜர் இன் சைஸ் அண்ட் ஹாவ் 2 to 7 lobes. லோப்ஸ் எத்தனை லோப்ஸ் இருக்கும் 2 to 7 லோப்டு இருக்கும். நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். These corpuscles form 60% to 65% of the total leukocytes. Their numbers are increased during infection and inflammation. இந்த லைனை வந்து நீ அண்டர்லைன் பண்ணிக்கோ. எப்போவுமே வந்து நம்ம பாடியில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ இந்த நியூட்ரோஃபில்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு தான் நியூட்ரோஃபில்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு தான் டாக்டர்ஸ் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ நான் ரீட் பண்ணுற மறுபடியும். நியூட்ரோஃபில்ஸ் they are larger in size and have 2 to 7 lobed nucleus. These corpuscles form 60% to 65% of the total leukocytes. Their numbers are increased during infection and inflammation. அடுத்து ஈசனோஃபில்ஸ். ஈசனோஃபில்ஸ் டயக்ராம் பாரு. அதே 14.9ல் டயக்ராம்ஸ் பாரு. ஒரு தடவை நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு தென் பார்க்கலாம் நம்ம. ஈசனோஃபில்ஸ் it has a bilobed. Bilobed only 2 lobes மட்டும்தான் இருக்கு. பிக்சர் பாரு only 2 lobes மட்டும்தான் இருக்கு. So they are bilobed. It has a bilobed nucleus and constitute 2% to 3% of the total leukocytes.
Their number increases during conditions of allergy and parasitic infection. அண்டர்லைன் பண்ணிக்கோ. தேர் நம்பர் இன்க்ரீசஸ். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? நம்ம உடம்புல ஏதாவது அலர்ஜியோ இல்லை பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷனோ இருந்தால் இதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு மறுபடியும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. இட் பிரிங்ஸ் அபவுட் டிடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின். ஸோ என்ன பண்ணும்? டிடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் அகைன் அந்த பிக்சர் பார். பேசோஃபில் டயக்ராம் கீழே அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம படிக்கலாம். பேசோஃபில்ஸ் ஹேவ் லோப்டு நியூக்ளியஸ். அதுவும் லோப்டு நியூக்ளியஸ் தான். தே ஃபார்ம் 0.5 to 1.0% ஆஃப் தி டோட்டல் லியூகோசைட்ஸ். தே ரிலீஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இது என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா, நமக்கு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் என்னது? மேபி ஃபீவர் இல்லை நமக்கு பாயில்ஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த டைமில் இது என்ன பண்ணுன்னு கேட்டாங்கன்னா கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விடும். Basophil. So again, I would like to recall the points. The white blood corpuscles can be grouped into two categories. They are granulocytes and agranulocytes. Granulocytes are three types. They are neutrophils, eosinophils, basophils. Neutrophils, they are large in size and have 2 to 7 lobed nucleus. These corpuscles form 60% to 65% of the total leukocytes. Their numbers are increased during infection and inflammation. Number 2, eosinophils. It has a bilobed nucleus and constitute 2% to 3% of the total leukocytes. Their number increases during the conditions of allergy and parasitic infection. It brings about detoxification of toxins. Number 3, basophils. Basophils have lobed nucleus. They form 0.5 to 1.0% of the total leukocytes. They release chemicals during the process of inflammation. The second category, agranulocytes. Agranulocytes, granules are absent. Granulocytes granules are present, whereas in agranulocytes, granules are not found. Granulocytes are of two types. They are lymphocytes and monocytes. எப்படி granulocytesல 3 types இருந்ததோ அது மாதிரி agranulocytesல 2 types இருக்கு. They are lymphocytes and monocytes. What are lymphocytes? These are about 20 to 25% of the total leukocytes. They produce antibodies during bacterial and viral infection. இது இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கோ, அண்டர்லைன் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. இந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா, நமக்கு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருக்கும் போது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மோனோசைட்ஸ். தே ஆர் த லார்ஜஸ்ட் ஆஃப் த லியூகோசைட்ஸ் அண்ட் ஆர் ஆஃப் அமீபாய்ட் இன் ஷேப். லியூகோசைட் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், டபிள்யூபிசி தான். லியூகோசைட்ஸுங்கிறது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ஒரு டபிள்யூபிசி. இதுலேயே இத்தனை டைப்ஸ் பார்த்தோம். அதில் மோனோசைட்ஸ் இஸ் த largest type of leukocytes. These cells form 5 to 6% of the total leukocytes. They are phagocytic and can engulf bacteria. Phagocyticனா என்னன்னா அப்படியே முழுங்குறது. சப்போஸ் ஏதாவது பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள உள்ள நுழைஞ்சதுன்னா இந்த மோனோசைட்ஸ் என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே ஸ்வாலோ பண்ணிடும், அப்படியே என்கல்ஃப் பண்ணிடும், முழுங்கிடும். நெக்ஸ்ட் பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ராம்போசைட்ஸ். பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ராம்போசைட்ஸ் ஒரே மீனிங் தான். பிளேட்லெட்ஸ்னாலும் சரி த்ராம்போசைட்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். தீஸ் ஆர் ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். தே டு நாட் ஹாவ் நியூக்ளியஸ். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. தே டு நாட் ஹாவ் நியூக்ளியஸ். தேர் ஆர் அபவுட் 2,50,000 to 4 lakhs platelets in cubic millimeter of blood. Lifespan of platelets is 8 to 10 days. Underline பண்ணிக்கோ. Phillipsல போர்ட் Phillipsல கேட்கலாம். Lifespan of platelets is 8 to 10 days. They play an important role in clotting of blood. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பிளட் கிளாட் ஆகிறச்ச இந்த பிளேட்லெட்ஸை தான் ரொம்ப வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. They means here platelets play an important role in clotting of blood. Platelets form clot at the time of injury and prevent blood loss. இந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்? நமக்கு ஏதாவது இன்ஜுரி அடிப்பட்டதுன்னா என்ன செய்யும்? அந்த பிளட் வர்றதை
அதை கிளாட்டிங் ப்ராசஸ் பண்ணி ஃபர்தராக பிளட் லாஸ் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். இப்போ நம்ம பிளட்டோட ஃபங்க்ஷன் என்ன பிளட்டில் வந்து என்னென்ன இருக்குது, பிளாஸ்மா இருக்குன்னு பார்த்தேன், பிளட் கார்பசல்ஸ் இருக்குன்னு பார்த்தேன், அதோட டைப்ஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஓவரால் பிளட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்டு கொஷின், டெஃபினட்டாக உங்களுக்கு இது கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுட்டு வீட்டில் நல்லா எழுதி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். பிளட் என்ன செய்யுது, ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அதாவது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நம்பர் 2, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை இந்த பிளட்டு தான் எடுத்துகிட்டு போய் என்ன செய்யும், வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொடுக்கும். தேர்ட் பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஒவ்வொரு எண்டோக்ரைன் கிளாண்டும் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன்ஸை இது கலெக்ட் பண்ணி என்ன செய்யுது, த்ரூ அவுட் த பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். அதே மாதிரி நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ், நமக்கு தேவையில்லாத அந்த அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடும். இட் இஸ் இன்வால்வ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீசஸ். அந்த பிளட்ல WBC இருக்கிறதுனால என்ன செய்யுது, நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணி டிசீஸ் வராமல் பாதுகாக்குது. இட் ஆக்ட்ஸ் அஸ் பஃபர் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் pH அண்ட் பாடி டெம்பரேச்சர். அப்புறம் இந்த பிளட் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா பஃபர் ஆக்ட் பண்ணுது. பஃபர் மீன்ஸ் நியூட்ரல் கண்டிஷன். ஆசிட் பேஸ் அதை வந்து என்ன பண்ணுவோம், நியூட்ரல் கண்டிஷனில் வச்சுருக்கோம் பிளட். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன், அதையும் ரெகுலேட் பண்ணுது. அண்ட் தென் பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுது. இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடியில் வாட்டர் பேலன்ஸை ப்ராப்பராக வச்சுக்கிறதும் இந்த பிளட்டோட வேலை தான். ஸோ இந்த கொஷின் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர்டு பிக் கொஷினில் கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டீச்சிங் பார்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 14.13 பிளட் வெசல்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அந்த டாப்பிக்கில் உங்களை எல்லாம் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.